நெல்லைக்கு இதுல போக்குவரத்து கழகத்துல 1790 பஸ் இருக்கு. அது வெறும் நெல்லைக்கு மட்டும் இல்ல, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி 4 மாவட்டத்துக்கு சேர்ந்துதான் இந்த வண்டிகள் போகணும். எல்லாம் பொய் வேலை. வெறும் 26 பஸ் வச்சுக்கிட்டு இந்த 4 மாவட்டத்துக்கு அனுப்புனீங்கன்னா இந்த மக்களுக்கு போயிருமா? இப்ப என்ன சொல்றாரு அதுக்கு மந்திரி? நான் திருப்பி கேட்க ஆரம்பிச்சதும், இல்ல நாங்க டெண்டர் போட்டிருக்கோம், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிறாரு. பேச்சுவார்த்தை எப்போ போவோம்? அடுத்த தேர்தல் வரைக்குமா? அதான் நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து மக்களை போட்டு கசக்கி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. வீட்டு வரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறிடுச்சு. எல்லாம் என்னென்ன வரி விதிக்கிறாங்களோ அரசாங்கத்துல அது அத்தனையுமே 3 பங்கு 4 பங்கு 5 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு இதையும் சொல்லிக்கிறேன். அரசு பேருந்து விதி மீறி செயல்படுறதா சொல்றாங்க. அதாவது அரசு பேருந்து புறவழிச்சாலை பக்கம் போகுது. அந்த மாதிரி அவங்களுக்கு ரூட்டு கொடுக்கல. இந்த கிராமம் இந்த ரூட்ல போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கும் போது இது வேற ரூட்ல கட்டணம் வசூலிச்சுக்கிட்டு வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இது பஸ் டிரைவருங்க செய்யற தப்பு மாதிரி தெரியல. யாரோ சொல்றாங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு வேற வழி இல்லாம அவங்க ஓட்டுறது மாதிரிதான் எனக்கு தெரியுது. வள்ளியூர், தெற்கு வள்ளியூர், பனகுடி அரசு பேருந்து அந்த ரூட்ல எல்லாம் நிக்கவே மாட்டேங்குதான். மக்கள் அதை ஒரு குறையா சொல்றாங்க. இந்த பக்கம் பஸ் நின்று போறதில்ல, நின்னாதான் நாங்க ஏற முடியும், நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க? பொதுமக்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க, நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்காங்க. நீதிமன்றமும் இதை அறிவுறுத்தி சொல்லி இருக்கு, இந்த பஸ் இதெல்லாம் அந்த வழித்தடத்துல நின்று போகணும் இந்த ஊர்கள்ல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. பொதுவா நீதிமன்றம் சொன்னா எல்லாரும் கேட்கணும். இந்த அரசாங்கம் அதெல்லாம் காதலே போட்டுக்கிறது இல்லை. அவங்க அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. கோர்ட்டு சொல்லியும் நீதிமன்றம் சொல்லியும் அவங்க அதை காதல வாங்கல. இந்த ஊர்களுக்கு பஸ் நின்று போக மாட்டேங்குது. இதை ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அரசு கலைக்கல்லூரி வேணும் இங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதையும் இந்த அரசாங்கம் செய்யல. அது மட்டும் இல்ல, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அவர் மேல நிறைய புகார் வருது. ஆனா அதுக்கு அரசாங்கம் இன்னும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. வள்ளியூர்ல கோட்டாட்சியர் அலுவலகம் அமைக்கணும்னு மக்களோட கோரிக்கையா இருக்கு. அதையும் இந்த அரசாங்கம் ஒன்னும் பதில் சொல்லாம காலத்தை கடத்துது. காவல் கிணறு மலர் வணிக வளாகம் ஒரு 20 நாள் செயல்பட்டுச்சான். அதுக்கப்புறம் அதை மூடிட்டாங்களாம். அந்த இடத்துல செயல்பட வைக்கணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் நான் இந்த மக்கள் பயணங்கிறத தொடங்கி வந்துகிட்டு இருக்கேன். நாங்க இருக்கோம், தமிழ்நாட்டு மக்கள் அப்படி விட்டுற மாட்டோம். இன்னும் சொல்ல போனா எல்லாம் சொல்றாங்க, நாங்க திராவிட ஆட்சி நடத்துறோம், ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அப்படின்னு திருப்பி சொல்றாங்க. இந்த பொய் சொல்றது கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, 4 வருடம் முடிஞ்சு போச்சு என்பதை தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.